वेदांतदेशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मणवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतिदुर्य कृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। जगत्याश्रितसन्त्रास ध्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वन्दे वृन्दावनचरम् वल्लवी जनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम வைஜயந்தி விபூஷணம். நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ ராகவ யாதவியத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 88. அதாவது அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல ஸ்லோகம் நம்பர் 8. அதே 8வது ஸ்லோகத்துல பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல நாம ஸ்லோகம் நம்பர் 7 அது நாம அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்த்தோம் இல்லையா? அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்ததுனாக்கா, ராமன் பரசுராமனை வென்று அவரிடம் கருணை கொண்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதே 7வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல என்ன பார்த்தோம்? பாரிஜாத மலரை அடைந்த ருக்மணியின் நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறதாக பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் 8வது ஸ்லோகம். அந்த 8வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற ரீதியில பார்த்தோம்னாக்கா, அயோத்தியில சீதையுடன் ராமர் மகிழ்ந்தார், அதாவது சுகித்திருந்தார் அப்படிங்கிற மாதிரியான தாத்பரியம் கொண்டது. அதே 8வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில பார்த்தோமே ஆனால், கிருஷ்ணர் கொடுத்த அந்த பாரிஜாத மலரை சூடிக்கொண்டு கிருஷ்ணனுடன் தன் வீடு செல்லுதல், யாரு? ருக்மிணி அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொண்டது அதே 8வது ஸ்லோகம் பிரதிலோமத்துல. முதல்ல நாம அந்த 8வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல எப்படி இருக்கு, அதுல அயோத்தியில ராமபிரான் சீதையுடன் எப்படி ரமித்திருந்தார், அதாவது மகிழ்ந்திருந்தார் அல்லது சுகித்திருந்தார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொண்ட அந்த 8வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். அந்த 8வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், ஆகாங்ஷான்ட அன்வயா அண்ட் பாவார்த்தா. ஸ்லோகம் நம்பர் 8 என்ன ஸ்லோகம் அது? சாரசா சமதாதா அக்ஷிபூம்னா தாமசு சீதையா சாது அசௌ இக ரேமே க்ஷேமி அரம் ஆசுர சாரஹா. சாரசா சமதாதா அக்ஷிபூம்னா தாமசு சீதையா சாது அசௌ இக ரேமே க்ஷேமி அரம் ஆசுர சாரஹா அப்படிங்கிறது 8வது ஸ்லோகம். அதனுடைய பதச்சேதம் என்ன? சாரசா சமதாதா அக்ஷிபூம்னா தாமசு சீதையா சாது அசௌ இஹ ரேமே க்ஷேமி அரம் ஆசுரசாரஹ பதச்சேதா. இப்போ அன்வயா, இந்த பதச்சேதங்கள் இருக்கக்கூடிய பதங்களை பார்த்து நான் பொறுமையா சொல்றேன், எழுதிக்குங்கோ இல்லையா? ஒரு பதத்தையும் 2 தடவை 3 தடவை தான் சொல்றேன். நம்ம என்ன பண்ணணும்? நோட்டு வச்சுட்டு பென்சில் வச்சுட்டு கவனத்தோட நீங்க பொறுமையா எழுதுண்டே வரணும். நிறைய அவகாசம் இருக்கு. ஏன்னா நம்ம பாக்குறது அனுலோமம் அப்படிங்கிற ரீதியில ஒரு அதே ஸ்லோகத்தை பிரதிலோமம்ங்கிற மாதிரி தான் பாக்குறமே தவிர நிறைய ஸ்லோகங்கள்லாம் பாக்குறதே கிடையாது. அதனால பொறுமையா தான் சொல்றோம். அதனால நீங்க கவனத்தோட எழுத வேண்டியது. அந்த பதச்சேதத்துல இருக்கக்கூடிய பதங்களை பாருங்க. இப்ப நாம அன்வயா யோஜனா அப்படிங்கிற ரீதியில எந்தெந்த பதங்களை நம்ம ஆர்டரா அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் பதம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா பாருங்க, அறம். முதல் பதம் என்ன? அறம். அப்புறம் ஆசுரசாரஹா 2வது பதம் என்ன? அன்வயம் பார்த்துட்டு இருக்கோம். அன்வயத்துல இப்ப கிரமமா சொல்லிட்டு இருக்கேன்.
முதல் பதமா என்ன எழுத போறேன்? அறம் அப்படிங்கறத எழுதணும். ரெண்டாவது பதம் ஆசுர சாரஹா. ஆசுர சாரஹா. மூன்றாவது பதம் க்ஷேமி. மூன்றாவது பதம் என்ன எழுதுறேன்? க்ஷேமி. அடுத்தது அக்ஷிபூம்னா. அக்ஷிபூம்னா. அடுத்தது சாரசா சமதாதா. சாரசா சமதாதா. असौ. असौ. इह. इह. धामसु. धामसु. सीतया. सीतया. साधु. साधु. रेमे. கடைசி பதம் என்ன? ரேமே. இப்படியாக அன்வய கிரமம் மறுபடியும் சொல்றேன். அறம், ஆசுரசாரஹா, க்ஷேமி, அக்ஷிபூம்னா, சாரசா சமதாதா, असौ, इह, धामसु, सीतया, साधु, रेमे इति अन्वयः. இப்ப இதற்கு என்ன அர்த்தம்? இப்ப நம்ம அன்வயம் பண்ணோம் இல்லையா, அந்த பதங்களுக்கு இப்ப நம்ம அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னாக்கா நமக்கு பாவார்த்தம் ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடும். முதல் பதம் என்ன அப்படின்னாக்கா அறம்னு அர்த்தம். அறம்னா விரைவாக அர்த்தம். அறம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா சீக்கிரமாக, விரைவாக, அதாவது தாமதிக்காமல் அர்த்தங்கள் வரும். ராமர் மகிழ்ந்தார் அப்படிங்கிறது சீதையுடன் ராமர் மகிழ்ந்தார். அப்படி அந்த ராமரை பற்றி ஒரு 4 வாக்கியங்களை சொல்றார். ராமர் சீதையோட மகிழ்ந்தார். எப்படி மகிழ்ந்தார்ன்றதுக்கு ஒரு 4 வாக்கியம் சொல்றாரு இங்க இந்த ஸ்லோகத்தின் மூலமா. ராமர் ரமித்தார், மகிழ்ந்தார். யாருடன்? சீதையுடன். எப்படி இருந்தார் அப்படின்னா முதல்ல சொல்லும் போது அறம்ன்ற பதத்தை அதுனா விரைவாக, சீக்கிரமாக, தாமதிக்காமல் ரமித்தார்னு அர்த்தம். அறம் இல்லையா? அடுத்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா ஆசுர சாரஹா. ஆசுர சாரஹா என்ன அர்த்தம்னாக்கா அசுர சம்பந்தம் பெற்ற பலத்தை அழிப்பவர். யாரெல்லாம் அசுர சம்பந்தத்தோட இருக்காளோ அப்படி அசுர சம்பந்தம் பெற்ற பலத்தை அழிக்கக்கூடியவர் இவர் இல்லையா? முதல்ல இந்த தாடகாவதம், சுபாகுவதம் முதலிய கதைகளை நான் பார்த்திருக்கோம். பின்னாடி ராவணவதம் முதலிய கதைகளும் இது பிரசித்தம் இல்லையா? அப்படி ஆசுர சாரஹா, ராமர் பேர் பெற்றவர். ஆசுர சாரஹா இது ராமருக்கு விசேஷனம் இல்லையா? ராமர் எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா ராமர் ஆசுர சாரஹா, அசுர சம்பந்தம் பெற்ற பலத்தை அழிக்கக்கூடியவர் அர்த்தம். அசுரர்களை அழிக்கக்கூடிய பலத்தை பெற்றிருந்தார் ராமர். அதனால ஆசுர சாரஹான்னு அசுரர்களை பலத்தை குறைப்பதில் இல்லையா? ஏன்னா இவருடைய பலம் ஜாஸ்தின்னு அர்த்தம். அசுரர்கள் அழிக்கக்கூடிய தன்மை இவரிடத்துல இருக்குன்னாக்கா அப்ப இவருடைய பலம் எவ்வளவு பெருசா இருக்கணும் இல்லையா? அப்பேற்பட்டவர் க்ஷேமி. க்ஷேமினா திறமையானவர் அர்த்தம். ராமர் சீதையோட இருக்கும்போது க்ஷேமமா இருந்தார் அர்த்தம். சீதையை பிரியும் போது எவ்வளவு துக்கத்தை அடைந்தார் நமக்கு தெரியும் இல்லையா? சீதையை பிரியும் பொழுது ராமர் எவ்வளவு துக்கமா இருந்தார். அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப இருக்கார் இல்லையா? க்ஷேமி. ராமர் சீதையோட இருக்கும்பொழுது க்ஷேமமா இருந்தார் அர்த்தம். க்ஷேமினா க்ஷேமினா இன்னொரு அர்த்தம் திறமையானவர்னு அர்த்தம் இருக்கு. க்ஷேமினா திறமையானவர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் க்ஷேமமா இருந்தார்னு ஒரு அர்த்தம். யாரு? ராமர் க்ஷேமமா இருந்தார் சீதையுடன், அப்படி மகிழ்ந்திருந்தார். அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்? சாரசா சமதாதா. சாரசா சமதாதா அதாவது தாமரை போல், தாமரை விட அழகான கண்களை கொண்டவர்.
தாமரை விட அழகா. ராமருடைய அந்த கண்கள் இருக்கு இல்லையா, அது எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, சாரசங்கள் என்ற தாமரைன்னு பேரு. சாரசங்கள்னா இதுக்கு பேரு, தாமரைக்கு பேரு. அவர் ராமனுடைய கண்களுக்கு சமம் ஆகாதவையும், அவ்வளவு அப்பேற்பட்ட அழகு. தாமரை மலரை விட அழகான கண்களை உடையவர். இது பல இடங்கள் என்ன சொல்றா, தாமரை கண்ணன்னு ஓமானம் காண்பிச்சுட்டு, ஆனா இங்க கவி ஒருபடி மேல போய் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, இவருடைய கண்களை தாமரைக்கு ஒப்பிடும்போது தாமரை மலருக்கே கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கான். பேர்பட்ட அழகான கண்களை உடையவர், திருக்கண்களை, அவர் அப்படியான அழகு, அப்படி ஒரு அட்ராக்ஷன் இல்லையா, அப்படி மலர்ச்சியோட இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சாரசங்களை என்ன பண்ற அப்படின்னாக்கா, ராமர் அப்பேற்பட்ட அழகான கண்களை உடைய ராமர் சீதையுடன் மகிழ்ந்தார். அதனால சாரசா சாரசா சமதாதா. தென் அக்ஷிபூம்னா இல்லையா, அக்ஷிபூம்னா என்ன அர்த்தம் பாருங்க, சக்தி வாய்ந்த தன் பார்வையின் அர்த்தம். அக்ஷிபூம்னா சக்தி வாய்ந்த, நேத்திரம்னா அந்த தன்னுடைய கண்கள், அந்த நேத்திர பிரபாவத்தால் அர்த்தம். ராமருடைய கண் பார்வைக்கு மகிமை எப்பொழுதும் அதிகமா. ராமருடைய கண் பார்வை இருக்கு இல்லையா, அவருடைய கண் பார்வைக்கு மகிமை எப்போதும். அதனால அக்ஷிபூம்னா நேத்திர பிரபாவத்தால் இல்லையா மகிழ்ந்திருந்தார். யாரு, ராமர். யாருடன், சீதையோடு மகிழ்ந்தார். அதனால அக்ஷிபூம்னா சாரசா சமதாதா. அசௌ, அசோனா இந்த ராமனானவர், அசோனா இந்த ராமரானவர் என்ன, இக இகன இங்கு, இங்கன அவருடைய இல்லத்தில். இக இகன அர்த்தம், இங்கு அர்த்தம். தாமசு, தாமசன வீட்டில். வீட்டுல யாரு, அயோத்திக்கு எது வீடு, சாரி ராமருக்கு எது வீடு, அயோத்தி தான் வீடு. அதனால தாமசு அந்த வீட்டில், அயோத்தியில். சீதையா, சீதையுடன் கூடியவராக. சாது, சாதுனா நன்றாக. சாது 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 சொல்ற, ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்றாங்க. சாது நன்றாக. ரேமே அதான் கிரியாபதம். ரேமேன்றதுதான் கிரியாபதம். ரேமேன்னு என்ன அர்த்தம், ஆனந்தத்தை அடைகிறார், மகிழ்ந்திருக்கிறார். யாருடன் மகிழ்ந்திருக்கிறார், சீதையா, சீதையுடன் ராமர் மகிழ்ந்திருக்கிறார். ரேமே எப்படி, சாது நன்றாக. எங்க, புத்திர, தாமசு அயோத்தியில். இக இங்கு, அசோ இந்த ராமனானவர். எப்பேற்பட்டவர் அந்த ராமருக்கு 4 விசேஷங்கள். அறம், ஆசுர சாரா, க்ஷேமி, அக்ஷிபூம்னா அப்படிங்கிறதான விசேஷங்களை கொடுக்கிறார். அக்ஷிபூம்னா சாரசா இல்லையா, சாரசா சமதாதா, க்ஷேமி, அது மாத்திரமில்ல ஆசுர சாரஹா. இப்பேற்பட்ட இத்தகைய ராமர் சீதையோடு அந்த மகிழ்தலை பற்றி 4 வார்த்தை சொல்றார். இகன்னா இந்த அயோத்தியா நகரத்தில் ரமித்தார். தாமசு, தாமசன் அரண்மனை இல்லங்களை ரமித்தார் இல்லையா. அது மாத்திரமில்ல, அரண்னா விரைவாக, சீக்கிரமாக, தாமதிக்காமல் ரமித்தார். சாது நன்றாக ரமித்தார். ஆக ரமித்தார் அப்படிங்கிறத ரேமே, அது முக்கியமான பதம். அதனால இந்த 8வது ஸ்லோகத்துல ராமர் சீதையோடு மகிழ்ந்தார். எங்க, அயோத்தியாவில். சாரசா சமதாதா அக்ஷிபூம்னா தாமசு சீதையா. சாது அசௌ இக ரேமே, க்ஷேமி அறம் ஆசுர சாரஹா. அப்படிங்கிறது 8வது ஸ்லோகம். அந்த 8வது ஸ்லோகத்தை நம்ம எப்படி பார்த்திருக்கோம், இப்போ அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்த்தோம். அடுத்தபடியாக அதே ஸ்லோகத்தை நாம இப்போ பிரதிலோமம், 8வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்த்தோமே ஆனால் நமக்கு என்ன கிடைக்க போறது அர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த அந்த பாரிஜாத பூவை சூடிக்கொண்ட அந்த ருக்மணியானவர் என்ன பண்ணா அப்படின்னாக்கா, கிருஷ்ணருடன் தன் வீடு செல்லுதல் அப்படிங்கிறதான தாத்பரியம். பாரிஜாத அந்த மலரை தன்னுடைய கழுத்துல அணிஞ்சுண்டு இல்லையா, ருக்மணி தன் வீட்டுக்கு போனாலாம். அப்படி எப்படி இருந்தது, அதை பத்தின ஒரு 4 வார்த்தை கவி இங்க நமக்காக காண்பிக்க போற. என்ன ஸ்லோகம், ஆரசார சுமா ரம்யக்ஷேமேரா இக விசாத்வசா யா அதசி சுமதாம்னா பூக்ஷிதா தாம சசாரசா. ஆரசார சுமா ரம்யக்ஷேமேரா இக விசாத்வசா யா அதசி சுமதாம்னா பூக்ஷிதா தாம சசாரசா. அப்படிங்கிறது 8வது ஸ்லோகம்.
இந்த 8வது ஸ்லோகத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? பிரதிலோமம். பதச்சேதம் பாருங்க. ஆரசார சுமா ரம்யக்ஷேமேரா இக விசாத்வசா யா அத்தசி சுமதாம்னா பூக்ஷிதா தாம சசார சா அப்படிங்கிறது பதச்சேதா. இது அங்கேயே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய நோட்ல அன்வயா, அதாவது யோஜனா, அதை எந்த ஆர்டர்ல இந்த பதங்களை நாம அமைக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கிரமத்துல இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த அன்வயத்தை அழகா எழுதிக்குங்கோ. யா, முதல் பதம் என்ன எடுக்கிறோம்? யா. ரம்யக்ஷேமேரா அடுத்த பதம். முதல் பதம் யா. இரண்டாவது பதம் என்ன? ரம்யக்ஷேமேரா. இது இரண்டாவது பதம். ரம்யக்ஷேமேரா இரண்டாவது. அடுத்தது ஆரசார சுமா மூணாவது பதம் என்ன? அன்வயம் பார்த்துட்டு இருக்கோம். அன்வயத்துல மூணாவது பதம் ஆரசார சுமா. முதல் பதம் யா. இரண்டாவது பதம் என்ன? ரம்யக்ஷேமேரா. மூன்றாவது பதம் ஆரசார சுமா. ஆரசார சுமா மூணாவது பதம். இக நான்காவது பதம்னா இக. அடுத்தது அத்தசி சுமதாம்னா. அத்தசி சுமதாம்னா. அத்தசி சுமதாம்னா சா சா சா. அடுத்தது விசாத்வசா. 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 பூக்ஷிதா. பூக்ஷிதா. தாம. தாம. கடைசி பதம் சசார. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அன்வயம் எழுதிட்டு இருக்கோம். பொறுமையா சொல்றேன், உங்களுக்கு எழுதுறதுக்கு அவகாசம் இருக்கு. அந்த எழுத்துக்களை பார்த்து நாம எழுதுறோம். முதல் பதம் என்ன சொன்னோம்? யா. ரம்யக்ஷேமேரா ஆரசார சுமா இக அத்தசி சுமதாம்னா சா விசாத்வசா பூக்ஷிதா தாம சசார. அன்வயா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன அதனுடைய பொருள் அப்படின்னாக்கா, அதாவது மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் இருப்பிடமானவள் அவள். யாரு? ருக்மிணி. ருக்மிணியானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னாக்கா, மகிழ்ச்சிக்கு குறைவே கிடையாது, அதே மாதிரி நன்மைக்கும் குறைவே கிடையாது. அவை இரண்டுக்கும் இருப்பிடமானவள் யாரு? ருக்மிணி. எதற்கு? மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் இருப்பிடமானவள். இது முதல் அட்ஜெக்டிவ் போடுற. அப்புறம் அந்த முத்து மாலை போன்ற பாரிஜாத மலர்களை தன்னுடைய கழுத்துல அணிஞ்சிட்டு இருக்கா. அப்படி அணிஞ்சிட்டு இருக்கிறதுனால என்ன ஆறுதுனாக்கா, அந்த பாரிஜாத மலர்னால ஒரு விதமான ஒளி அப்படி பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசத்துடன் கூடியவள் இந்த ருக்மிணி தேவியானவள். பொதுவா கிருஷ்ணர் தன்னுடைய மனைவிமாரிடம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இந்த உலகத்திற்கு அரசனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணருடன் அவள் தன் வீட்டை அடைந்தாள். மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய அந்த ருக்மணியானவள் முத்து மாலை போன்ற அந்த பாரிஜாத மலரை தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய அப்பேற்பட்ட ருக்மணி தேவியானவள் தன் கணவரான கிருஷ்ணருடன் சேர்ந்து இல்லையா தன் வீட்டை அடைந்தாள் அப்படிங்கிறதான பொருள் கொண்ட இந்த ஸ்லோகம். ஆரசார சுமா ரம்யக்ஷேமேரா இக விசாத்வசா யா அத்தசி சுமதாம்னா பூக்ஷிதா தாம சசாரசா. யா சா, எவள் அவள் இல்லையா. யார்னா அந்த எப்பேற்பட்டவள். இப்போ இப்பேற்பட்ட விசேஷங்களை காண்பிச்சு கொடுக்கிறார்.
யானா எந்த ருக்மணி தேவியானவள் ரம்யக்ஷேமேரா சொன்ன இல்லையா, மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் இருப்பிடமாக விளங்கக்கூடியவள். ரம்யக்ஷேமேரான் என்ன அர்த்தம்? மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் இருப்பிடமாக விளங்கக்கூடியவள். யா எந்த ருக்மணி தேவியானவள். அடுத்தது ஆரசார சுமா. ஆரசார சுமான முத்து மாலை போன்ற பாரிஜாத மலர்களை கழுத்தில் அணிந்து கொண்டு. ஆரசார சுமான அர்த்தம், எப்படி முத்து மாலையை கழுத்தில் அணிஞ்சிப்பாலோ அதே மாதிரி அந்த கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்ட அந்த பாரிஜாத மாலையை தன் கழுத்துல அணிந்து கொண்டு இக இந்த உலகத்தில், இகன அர்த்தம் இந்த உலகத்தில், அதசி சுமதாம்னா அடுத்த அட்ஜெக்டிவ் என்ன? அதசி சுமதாம்னா பாரிஜாத மலருடைய ஒளியுடன் கூடிய அந்த பாரிஜாத மலர் அணிஞ்சிட்டு இருக்காளோ இல்லையோ, அதனால அதசி சுமதாம்னா இதுவரை காணப்படாத ஒரு பிரகாசம், ஒரு தேஜஸ், ஒரு ஒளியானது அவரிடமிருந்து வருது. அதற்கு காரணம் அந்த பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலருடைய ஒளியுடன் கூடிய சா அந்த ருக்மிணியானவள் இல்லையா, விசாத்வசா அவருடைய மனைவிகானது சிறிதும் பயம் இல்லாதவர். யாரு? கிருஷ்ணர். விசாத்வசான கிருஷ்ணரை குறிக்கிறது இங்க. விசாத்வசான யாரு? கிருஷ்ணர். அவர் எப்பேற்பட்டவர்னாக்கா மனைவிமார்களிடமிருந்து சிறிதும் பயமில்லாதவர் அர்த்தம் இல்லையா. மேலும் பூக்ஷிதா, பூக்ஷிதானா பூனா உலகம், இந்த உலகத்திற்கு அரசனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணருடன், பூக்ஷிதானா இந்த உலகத்துக்கு அரசனாக தலைவனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணருடன், தாம தாமன வீட்டை இருப்பிடத்தை, சசார சசாரன அடைந்தால் அர்த்தம். அதான் அங்க கிரியாபதம். சசார சசாரன என்ன அர்த்தம்? அடைந்தால். யாரு? அந்த ருக்மிணி. எதை அடைந்தால்? தாம தன் இருப்பிடத்தை, வீட்டை. யாருடன் அடைந்தால்? பூக்ஷிதா. அது மாத்திரமில்ல, விசாத்வசா இந்த உலகத்திற்கு அரசனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணனுடன், மேலும் தன் மனைவிமாரிடமிருந்து சிறிதும் பயமில்லாதவருமான கிருஷ்ணருடன் சேர்ந்து அந்த ருக்மிணியானவள் அவ எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, அதசி சுமதாம்னா பாரிஜாத மலரின் ஒளியுடன் கூடியவளாக இருக்கக்கூடிய ருக்மிணி இந்த உலகத்தில். மேலும் ஆரசார சுமா முத்துமாலை போன்ற பாரிஜாத மலர்களை கழுத்தில் அணிந்து கொண்டு, மேலும் என்ன சொல்ற? ரம்யக்ஷேமேரா என்ன அர்த்தம் அக்கா? ரம்யக்ஷேமேனா மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் இருப்பிடமானவள். யாரு? அந்த ருக்மிணி. அப்பேற்பட்ட அவள் அந்த பாரிஜாதம் சொல்லக்கூடிய மலருடன், அந்த மாலையுடன் சூடியவளாக இருந்துட்டு தன் வீட்டுக்கு போனாள். யாருடன்? விசாத்வசா பூக்ஷிதா. பூக்ஷிதான அந்த உலகத்திற்கு அரசனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணருடன். மேலும் அவர் எப்படிப்பட்டவர்? விசாத்வசானாக்கா தன் மனைவிமார்களிடத்து சிறிதும் பயமில்லாதவர். அப்பேற்பட்ட கிருஷ்ணருடன் சேர்ந்து அந்த ருக்மிணி தேவியானவள் என்ன பண்ணா? தன் வீட்டை அடைந்தாள். அப்படிங்கிறது இந்த 8வது ஸ்லோகம், அதாவது பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல அதனுடைய பாவார்த்தமானது அமைஞ்சிருக்கு. அப்படியாக இன்றைய தினம் நாம 8வது ஸ்லோகத்தை எடுத்துட்டு அந்த 8வது ஸ்லோகத்தை 2 கிரமத்துல வாசிச்சோம். முதல்ல எப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது? அயோத்தியில் சீதையுடன் ராமர் ரமித்திருந்தார், மகிழ்ந்திருந்தார் அப்படிங்கிறதான பொருளை தரக்கூடிய அந்த 8வது ஸ்லோகம் எப்படி பார்த்தோம்? அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்த்தோம். அது என்ன ஸ்லோகம் பாருங்க. சாரசா சமதாதா அக்ஷிபூம்னா தாமசு சீதையா சாது அசௌ இகரேமே க்ஷேமி அறம் ஆசுர சாரஹா அப்படிங்கிறதான 8வது ஸ்லோகம் அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல இருக்கு. அதே 8வது ஸ்லோகத்தை பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில பார்த்தோமே ஆனால் அது என்ன ஸ்லோகம்? அது ஆரசார சுமா ரம்யக்ஷேமேரா இக விசாத்வசா யா அதசி சுமதாம்னா பூக்ஷிதா தாம சசாரசா. என்ன அர்த்தம்? பாரிஜாதம் சூடிய ருக்மிணி தன் வீட்டுக்கு போனாள், கிருஷ்ணருடன் போனாள் என்றதாக பொருளை தரக்கூடிய 8வது ஸ்லோகம் பிரதிலோமம் அப்படிங்கிற கிரமத்துல.
சோ இதுவரை நாம 8 ஸ்லோகங்களை முதல் ராகவ யாதவீயத்தினுடைய முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு 8 ஸ்லோக பர்யந்தம் 2 கிரமத்திலையும் பார்த்து முடிச்சிருக்கோம். நாம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னாக்கா, ஏதாவத் கால பர்யந்தம் நாம நடத்தி முடிச்சிருக்க அந்த ஸ்லோகங்களை நன்னா அபியாசம் பண்ணுங்கோ. அதுதான் முக்கியம். ஏன்னா அபியாசம் இல்லைனாக்கா நமக்கு பிரயோஜனமே இல்லை. நம்ம நிறையலாம் வாசிக்கல, ஒரு வகுப்புலையும் ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு அதையே 2 கிரமத்துல பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வாரத்துல 2 நாள் தான் வகுப்பு, மற்ற நாட்கள்லாம் நிறைய அவகாசம் இருக்கு நமக்கு அபியாசம் பண்றதுக்கு. அதனால நன்னா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த ஸ்லோகத்தோட நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தாசன் தன்யவாதாக. கவிதார்க்கிக சிம்மாய குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தாசன் தன்யவாதாக. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ರಶ್ಮಿ ಅಡಿಯನ್ ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಸ್ವಾಮಿ ಸಾನ என்ன அர்த்தம்? ಅವಲ್ அவள சா என்ன கேக்குறேன் புரியல. சானா என்ன? சானா அவள்னு அர்த்தம். சரி, ஓகே, தேங்க்யூ.